ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க் ப்ளவுஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டீஸாக இருக்கும் போது தான் பெயிண்டிங் ஒர்க் சாரீ, பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பெயிண்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பீகாக் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் இது. சில்க் காட்டன் ப்ளவுஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா, காட்டன் கிளாத்தாக இருந்தால் நமக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். சில்க் காட்டனுங்கிறதுனால அந்த பீகாக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பீகாக் டிசைன் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் கொடுக்குறோம். என்ன டிசைன், அதாவது கான்ட்ராஸ்ட்டாக சாரீ பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ப்ளவுஸ் தான் ப்ளூ கலர், சாரீ வந்து ஒரு பீகாக் க்ரீன் மாதிரி இருந்துச்சு சாரீ கலர். அதனால் இது கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுனதுனால கான்ட்ராஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய ஐடியா, உங்களுக்கு என்ன தோணுதோ க்ரியேட்டிவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஒர்க்கு அப்படின்னு நினச்சி நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் நான் எடுத்துகிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு, ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு டைம் ஒயிட் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ, க்ரீன், பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, கோல்டன் கலர் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன். இது வந்து போட் நெக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீக்காக்காக டிசைன் பண்ணியிருக்கேன் பேக் சைடு. இதே நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக பண்ணலாம். யூ நெக் போட்டுட்டு அதில் ஒன் சைடாக டிசைன் பண்ணால் அழகாக இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் மாடல் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக் கலர் வாங்கிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரி ஒர்க் கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால ஐடியா வந்ததுனால நான் வந்து ஆரி ஒர்க் அடிஷ்னலாக வந்து இதில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். சுகர் பீடு தான் நான் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, கட் பீடு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஸ்டோன் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எப்பயுமே வந்து பெயிண்டிங் ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி நம்ம வந்து நார்மலாக ஷாம்பு வாஷ் அல்லது உடனே தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து காய வைக்கிறது, அந்த மாதிரி தான் இதையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு பெயிண்டிங் ஒர்க் முடித்து ஒரு 7 days வந்து நம்ம ப்ளவுஸை வந்து அதை அப்படியே வச்சிடணும் யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷே பண்ணணும். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு 24 hours வந்து அவுட்லைன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோமா, ஒரு 24 hours வந்து அதை அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 days வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் நம்ம யூஸ் பண்ணோமா ஒன்றும் ப்ராப்ளம் வராது, நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி போட்டு கசக்கி மிஷினில் போட்டு இந்த மாதிரி துவைச்சோமா லைஃப் வராது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஷாம்பு வாஷ் அல்லது எப்படி நம்ம ஆரி ஒர்க் மெயின்டைன் பண்ணோமோ அந்த மாதிரி தான் வந்து பெயிண்டிங் ஒர்க் ப்ளவுஸுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து சிம்பிளாக ட்ராயிங் தெரிஞ்சால் போதும், எல்லாராலையுமே முடியும். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க் பண்ண. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். மேலே ஜஸ்ட்டு ஒரு யூ லைன் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, அப்புறம் கட் பீடு, சுகர் பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து நானே எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து நீங்களே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க.
இப்போ டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனல் லுக் இது தான். ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான், ஆனால் அதில் வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஸ்லீவில் சின்னதாக பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே சின்னதாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். பார்டர் இருந்ததுனால பெருசாக வந்து ஸ்லீவில் ஒர்க் பண்ணல. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.